அழகுனது காலடியில் அடைக்கலம் முருகா ஆடி வரும் வேல் தமக்கு படைக்கலம் அழகுனது காலடியில் அடைக்கலம் முருகா ஆடி வரும் வேல் தமக்கு படைக்கலம் இளமுருகா வந்தருள்வாய் தீனம் தீனம் தமிழ் இளமது உந்தனது தீனை பூனம் இளமுருகா வந்தருள்வாய் தீனம் தீனம் தமிழ் இளமது உந்தனது தீனை பூனம் மலைகளெல்லாம்
முந்தனுக்கு குடியிருப்பு எந்த மலையனிலும் முன்னிடம் தான் கையிருப்பு மலைகள் எல்லாம் முந்தனுக்கு குடியிருப்பு. இது நல்லூர் ஆலயத்தினுடைய இன்றைய கொடியேற்று வைபவத்தில் இருந்து கனகபாரதி கனகராஜா. ஆம், 2014ஆம் ஆண்டு இன்றைக்கு யாழ்ப்பாண குடாநாட்டில் பெருமெடுப்பிலே பெரும் மக்கள் தொகை அதிகமான இந்த ஜனக்கூட்டத்திலே இருந்து சுன்னாகம் சிவன் டிவியின் மூலம் இன்றைக்கு இங்கு நடைபெறும் நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பர்களே, அடியவர்களே, 2014ஆம் ஆண்டு நல்லூர் பெருந்திருவிழா இன்று கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்ற அந்த வேளையிலே இன்று அதிகாலை தொடக்கம் இந்த நல்லூர் ஆலயத்தை நோக்கி பெருந்தொகையான பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அதிகாலை 4 மணிக்கு அங்கே ஆலயத்தில் மணியோசை கேட்டதும் 4:30 மணியளவிலே இன்று பள்ளியெழுச்சி பூசை நடைபெற்றது. அங்கு அடியவர்கள் ஆண்கள் பலர் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து ஆலயத்தை சுற்றி அங்கு பிரதர்சனம் செய்கின்ற அந்த காட்சிகளை நான் கண்டிருக்கின்றேன். அவர்கள் போல பெண்களும் பலர் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து தங்களுடைய நிவர்த்தி கடன்களை செய்த அந்த காட்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இன்று 7 மணியளவில் அங்கே வஜந்த மண்டப பூசை ஆரம்பமாகியது. அங்கே வஜந்த மண்டப பூசையிலே அங்குள்ள இன்றைய ஆலயத்தினுடைய பிரதம குருக்களும் மற்றும் சிவாச்சாரியார்களும் அங்கே கோலாகலமாக அந்த நிகழ்வுகளை நடத்தினார்கள். அங்கே வஜந்த மண்டபத்திலே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று முருகப்பெருமான் அங்கே கொடியேற்றும் அந்த இடத்துக்கு அண்மித்ததும் இன்று காலை 10 மணி அளவிலே அங்கே ஆலயத்தினுடைய அந்த கொடியேற்ற வைபவம் மிக கோலாகலமாகவும் மிகச் சிறப்பாகவும் மிக எழுச்சியாகவும் அங்கே கொண்டாடப்பட்ட அந்த காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்றைக்கு அங்கே நல்லூர் பெருந்திருவிழா என்றால் அங்கே யாழ்ப்பாண குடாநாடு மிகவும் கோலாகலமாக இருக்கும். ஏனெனில் வருஷத்தில் ஒரு முறை 25-26 நாட்கள் அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறும். அங்கே வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து பெருந்தொகையான அன்பர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல தென்னிலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்தவர்கள் பலர் இங்கே வருகை தந்து தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய இல்லங்களிலே இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய நிவர்த்தி கடன்களை செய்வதற்காக இங்கே ஆலயத்தை நோக்கி வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு அங்கே வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற அந்த அருமையான காட்சிகளை நீங்கள் எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தொகையான அடியவர்கள் இங்கே கற்பூர சட்டிகள் ஒரு புறம், காவடிகள் இன்னொரு புறம், அடியவர்களுடைய அங்கு பிரதர்சனம் ஒரு புறமாக அங்கே கோலாகலமான அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஆலயத்தினுடைய வாசலில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த கற்பூர புகையானது இங்கே ஆலயத்தினுடைய அந்த விண்ணை தொட்ட வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆலயத்தினுடைய வாசலிலே இப்பொழுது அங்கே வேப்ப மரத்தின் கீழே பெருந்தொகையான அடியவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த இன்றைய தினம் அங்கே சூரிய பகவான் அங்கே தன்னுடைய கிரணங்களை எல்லாம் குறைத்து இப்பொழுது அங்கே தன்மை வீசிக்கொண்டிருக்கின்றது. அங்கே காற்றும் மெலிதாக அங்கே தாளாட்டி கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அடியவர்கள் எல்லோரும் அங்கே தாங்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை தரிசித்து புலகாங்கிதம் அடைந்து அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்விலே எதிர்காலத்திலே தாங்கள் நோய் நொடியின்றியும் அங்கே சுக பலத்துடன் வாழ்வதற்காக முருகப்பெருமான் தங்களுக்கு அருளை வழங்க வேண்டும் என்று கோரி அவர்கள் இப்பொழுது அங்கே ஆனந்தமயமாக இருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் வேப்பமரத்தின் அருகாமையிலும் அங்கே தேரின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் அடியவர்களை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்ற அந்த காட்சி நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகனுடைய ஆலயத்தினுடைய அந்த மகோத்சவ பெருவிழா இன்றைக்கு யாழ்ப்பாண குடாநாட்டில் பல்வேறு ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அங்கே நல்லூர் ஆலயத்தில் நடைபெறும் அந்த திருவிழாவிலே பெருந்தொகையான அடியவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே மாநகர சபை மற்றும் பிரதேச செயலகங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அங்கே நாவலருடைய அந்த மணிமண்டபத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இந்த 25-26 நாட்களும் அந்த மணிமண்டபத்திலே அங்கே பஜனைகள், பாடல்கள் என்ற காவடிகள் என்று பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெறும். அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் தயாராகிய வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய அந்த ராஜ கோபுரத்தை பார்க்கின்றோம்.
அந்த ராஜகோபுரத்திலே அங்கே 5 கலசங்கள் காணப்படுகின்றன. அங்கு பஞ்சதள ராஜகோபுரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே சேவல் கொடி ஆலயத்தினுடைய வாசலிலே பறந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே. ஆம், நேற்றைய தினம் அங்கே மாலை வேளையிலே இங்கே முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே வைரவருக்கான அந்த பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. அந்த பெருஞ்சாந்தி விழாவிலே அங்கே வைரவரை அவர்கள் கட்டி வைப்பதாக எமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள். ஏனெனில் அவர் இந்த திருவிழா காலங்களிலே வந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் என்ற அந்த நோக்கம் கருதி அங்கே வைரவருக்கான பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. ஆம், இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய அந்த வாசலை பார்க்கின்றோம். அங்கு பெருந்தொகையான பக்தர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தேங்காய்கள் எல்லாம் மலமலியாக இப்பொழுது அடித்து அவர்கள் தங்களுடைய சிரசிலே தங்களுடைய நீர்த்தி கடனை நிறைவு செய்வதற்காக அவர்கள் தேங்காய்களை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆணவம், கன்மம், மாயை எனப்படுகின்ற அந்த 3 செயற்பாடுகளையும் அந்த தேங்காய் உடைப்பிலே அங்கே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காக அங்கே தேங்காயை உடைக்கின்றார்கள். அது ஒரு வன்மையான மலம், அதுவே ஆன்மாக்களை பற்றி நிற்கின்றது. அதற்கு அப்பாலே அங்கே இளநீர் காணப்படுகின்றது, வெண்மையான தேங்காய் காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் ஆன்மாவானது ஆணவ மலம் நீங்கினால் அங்கே இறை அருளை பெற்று இறைவனுடன் 2 கலக்கும் என்ற அந்த தத்துவத்தை விளக்குவதாக அந்த ஆலயத்தினுடைய அந்த தேங்காய் உடைத்து அவர்கள் அங்கே முருகப்பெருமானை வழிபடும் அந்த காட்சிகள் அந்த செயற்பாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அந்த வேளையில் எமக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் எமது பாடகி அம்மா ஒருவர் இப்பொழுது உங்களுக்கு அருமையான பக்தி பாடல் ஒன்றை தர இருக்கின்றார். அவரிடம் இந்த பாடலை என்ன என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆம், இப்பொழுது அம்மா பாடுவார். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேலழகா கந்தா கடம்பா வேல் முருகா கந்தா கடம்பா வேல் முருகா கதிர்காம வேலா வேல் முருகா நல்லை கந்தா வேல் முருகா கதிர்காம வேலா வேல் முருகா சூரசம்ஹாரா வேல் முருகா சூரசம்ஹாரா வேல் முருகா சுப்பிரமணியனே வேல் முருகா சுப்பிரமணியனே வேல் முருகா மரகாத மயில் மீது வேல் தாங்கும் முருகா மாலையன் காணாத ஜோதியின் பாலகா மாறாத கருணை மகருள் கந்தா மாறாத கருணை மகருள் கந்தா ஓம் முருகா ஞான வேல் முருகா ஓம் முருகா ஞான வேல் முருகா வள்ளி மோகனா புலிமயில் வாகனா ஆறுமுக கந்தனே சுந்தரவதனா ஆறுமுக கந்தனே சுந்தரவதனா குமரா குரு குரு பரா சண்முகா குமரா குரு குரு பரா சண்முகா முருகா கரி மருகா சிவசக்தி பாலகா முருகா கரி மருகா சிவசக்தி பாலகா மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி வரும் துதிக்க நின்ற 6 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடிவையும் செவ்வேள் மலரடி போற்றி என்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆம், இப்பொழுது அங்கே நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் நாங்கள் பெருந்தொகையான அடியவர்கள் நின்று கொண்டிருக்கும் அந்த வேளையிலே இந்த நல்லூர் ஆலயமானது வரலாற்று சிறப்பு மிக்கது என்ற அந்த வரலாற்றை நாங்கள் ஒரு கணம் நோக்குவோம். ஆம், நல்லூர் ஆலயம் என்பது அங்கே முன்னொரு காலத்திலே மிக பழைய காலத்திலே அங்கே யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் அரசர்களாலே அங்கே கட்டப்பட்ட அந்த ஆலயம் இப்பொழுது உடைக்கப்பட்டு விட்டது. அது முத்திரச்சந்தையிலே காணப்படுகின்றது. அங்கு கத்தோலிக்க தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிற்காலத்திலே இந்த ஆலயத்தை அங்கே போர்த்துகீசர் உடைத்தது தள்ளியதன் பிற்பாடு ஒல்லாந்தருக்கு பிற்பாடு ஆங்கிலேயருடைய பிற்பகுதியிலே இந்த ஆலயம் இது ரகுநாத மாப்பான முதலியார் பரம்பரையினராலே இந்த ஆலயம் இப்பொழுது இருக்கும் இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்த பொழுதிலும் நல்லூர் ஆலயமானது பண்டைய மரபுகளையும்
பழைய ராஜதானியிலே பின்பற்றப்பட்டு வந்த அவர்களுடைய அந்த பரம்பரையினரும் இந்த ஆலயத்திலேயும் அவர்கள் வந்து தங்களுடைய பங்களிப்புகளை செய்வதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய கொடிச்சீலியானது அங்கே கள்ளியங்காட்டை சேர்ந்த அந்த செங்குந்தர் பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற அவர்களினாலே தான் இந்த ஆலயத்துக்கு கொடிச்சீலை வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு ஏற்றப்பட்ட அந்த கொடியை நேற்றுக்கு முதல் நாள் அன்றைய தினம் அவர்கள் அந்த கொடிச்சீலியை இந்த ஆலயத்தை நோக்கி எடுத்து வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே செங்குந்தர் பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற கள்ளியங்காட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு கொடிச்சீலை வழங்கினார்கள். அங்கே ஒரு முருகனுடைய சிறிய சிலையை வைத்து வழிபடப்படும் அந்த இடத்திலிருந்து இந்த கொடிச்சீலை இந்த ஆலயத்தை நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. அப்பொழுது சிறிய தேரிலே வைத்து அடியவர்கள் அங்கே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்து இந்த ஆலயத்தை நோக்கி எடுத்து வந்தார்கள். இந்த ஆலயத்திலே உள்ள அந்த பிரதமர் சிவாச்சாரியார் அவரிடம் அந்த கொடிச்சீலைகள் அங்கே கையளிக்கப்பட்ட அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் இந்த ஆலயத்திலே அங்கே வைரவருக்கான பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மாலை வேளையிலே நேற்றைய தினம் அங்கே வைரவருக்கான பெருஞ்சாந்தி விழா நடைபெற்று அங்கே வைரவ பெருமான் ஆலயத்தின் உள்வீதி வெளிவீதி வரியாக அவர் இந்த ஆலயத்திலே அடியவர்களுக்கு அருள் வழங்கிய அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது இந்த ஆலயத்திலே இப்பொழுது பறந்து கொண்டிருக்கும் அந்த சேவற் கொடியானது இங்கே அந்த ஆலயத்தை சுற்றி வந்து ஒவ்வொன்றாக அவர்கள் ஏற்றிய அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தெற்கு வாசலிலே அங்கு 6 சேவல் கொடிகள் அங்கே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தன. அந்த சேவற் கொடியை இந்த ஆலயத்தினுடைய நேற்றைய தினமே அந்த திருவிழா வைபவத்தின் போதுதான் அவர்கள் எடுத்து சென்ற அங்கே நாட்டினார்கள். அதே போல அதற்கு அப்பால் தென்பகுதியிலே அங்கே பிரம்மாண்டமான ராஜகோபுரம் காணப்படுகின்றது. அந்த ராஜகோபுரத்திலே காணப்படுகின்ற அந்த கொடியூட அங்கே நேற்றைய தினம் மாலை 6 மணிக்கு போலதான் அந்த கொடியை அவர்கள் எடுத்து சென்று ஏற்றினார்கள். அதற்கு அப்பால் அவர்கள் அங்கே மேற்கு வீதி வழியாக வலம் வந்து அங்கே தெற்கு வீதி வழியாக வலம் வந்து அங்கே கிழக்கு வீதியாக வலம் வந்து ஆலயத்தினுடைய வாசலை அடைந்தார்கள். அங்கே வாசலை அடைந்தவுடன் அவர்கள் அங்கே அந்த அத்தாணி மண்டபத்திலே அங்கே பறந்து கொண்டிருக்கின்ற அந்த சேவல் கொடியை கூட அவர்கள் நேற்று மாலை 6 மணி அளவில் ஏற்றினார்கள். அதே போல ராஜகோபுரத்திலே ஏற்றப்பட்ட அந்த கொடியும் மேலும் நேற்று மாலை 6 மணி போல ஏற்றப்பட்டிய அந்த காட்சியை நாங்கள் நேரிலே நின்று கண்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது இன்றைக்கு அதிகாலை அங்கே கொடியேற்று வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சகிதமாக அங்கே கொடியை ஏற்றி இருக்கின்றார். இப்பொழுது பக்தர்கள் எல்லோரும் அமர இருந்து தங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய ஆலயத்தினை சுற்றி எல்லாம் பல்வேறு மடங்கள் காணப்படுகின்றன. அங்கே 63 நாயனாருக்குரிய மடம் காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் அங்கே நல்லை திருஞான சம்பந்தருடைய அந்த மடம் காணப்படுகின்றது. அங்கே மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகாமையிலே அங்கே அன்னதான மடம் காணப்படுகின்றது. அதே போல ஆலயத்தினுடைய எந்த பகுதியை நோக்கினாலும் அங்கே தண்ணீர் பந்தல்களும் மடங்களும் காணப்படுகின்ற அந்த ஆலயமானது இன்றைக்கு நல்லூர் பெருந்திருவிழாவை ஒட்டி அங்கு பெருந்தொகையாக இங்கு வரும் தூர இடங்களிலிருந்து வரும் அடியவர்களுக்கும் சரி, இந்த ஆலயத்தினுடைய தொண்டர்கள் இங்கே விரதம் இருப்போர் என்பவர்களுக்கெல்லாம் அங்கே அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த செயற்பாட்டை அவர்கள் புனித கைங்கரியமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே துர்கா மணிமண்டபத்திலே அங்கே 26 நாட்களும் அங்கே அன்னதானம் வழங்கப்படும். அங்கே மாலை வேளையிலே அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே போல ஆலயத்தினுடைய அங்கே நல்லூரான் மண்டபம் போன்ற பல்வேறு மண்டபங்களிலேயும் அங்கே கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானங்களும் நீராகாரம் வழங்கப்படும். ஏனெனில் இந்த குடாநாட்டில் உள்ள பெருந்தொகையான அடியவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய தாக சாந்திக்காக உணவுக்காக பல்வேறு விதமான தொண்டுகளை எல்லாம் இங்கே அடியவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நேரம் அங்கே 11 மணி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அங்கே அடியவர்கள் ஆலயத்திலே வந்து அங்கே கொடியேற்று நிகழ்விலே கலந்து கொண்டு அங்கே அர்ச்சனைகளை எல்லாம் செய்து கொண்டு தங்கள் வில்லங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காண்கின்றோம். இந்த கொதிக்கும் வெயிலிலும் இப்பொழுது அங்கே அங்கு பிரதட்சணம் செய்யும் அடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களுடைய அங்கங்களாலே தாங்களுடைய அந்த பாவ வினைகளை எல்லாம் தீர்க்குவதற்காக அவர்கள் இப்பொழுது அங்கு பிரதட்சணம் செய்கின்றார்கள். அவர்கள் இன்று இந்த ஆலயத்தினுடைய அந்த வெளிவீதி வழியாக சுற்றி வந்து அங்கே அங்கு பிரதட்சணம் செய்கின்றார்கள். எல்லா வழிபாடுகளையும் எல்லா விரதங்களிலும் மிகச்சிறப்பானது அந்த அங்கு பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாடு. அந்த அங்கு பிரதட்சண வழிபாட்டை செய்பவர்கள்
தாங்கள் இதுவரை செய்த கொடிய பாவங்கள் எல்லாம் முருகனாலே அங்கே நீக்கி தாங்கள் மறுபிறவி எடுத்ததாக கருதுவார்கள். இப்பொழுது நேரம் 11 மணி அடிக்கின்ற அந்த வேளையிலும் அவர்கள் இந்த கொதிக்கும் வெயிலிலும் அங்கே யாழ் மாநகர சபையினர் அங்கே தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலும் அவர்கள் அங்கே அங்கு பிரதனம் செய்து இப்பொழுது ஆலயத்தினுடைய வாசலை நெருங்கி விட்டார்கள். அவர்கள் அங்கே எழுந்து அங்கே சிவாச்சாரியார் குருக்கள் அவர்களிடம் விபூதி வாங்கி கொண்டு தங்களுடைய நிவர்த்தி கடன்களை நிறைவு செய்து வீடு திரும்புவார்கள். இந்த நிகழ்வு நித்தம் நடைபெறும். அங்கே 25, 26 நாட்களும் அங்கே அங்கு பிரதனம் செய்யும் அந்த சிறப்பான நிகழ்வு இந்த ஆலயத்திலே நடைபெறும் என்ற விடயத்தை நாங்கள் கூறி விரும்புகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு விதமான சமுதாயத்துடன் உள்ள தொடர்புகளை எல்லாம் நாங்கள் நித்தம் நடைபெறும் அந்த நிகழ்வுகளிலே உங்களுக்கு தருகின்றோம் என்ற விடயத்தையும் நாங்கள் இன்றைக்கே கூறி எல்லா மக்களும் அங்கே யாழ்ப்பாணத்தவர் மட்டுமல்ல தமிழ் மக்கள் எங்கு வாழ்ந்தாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களையும் இந்த யாழ்ப்பாணத்திலே இங்கே நல்லை கந்தவேளிலே இருந்து அருளாட்சி செய்கின்ற அந்த நல்லூர் முருகப்பெருமானுடைய கடாட்சம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் அங்கே முருகப்பெருமானை மனதினால் நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே கொடியேற்றம் நிகழ்ந்துவிட்டது. காலை 11 மணி ஆகின்றது. அடியவர்கள் இங்கே வந்து எல்லாம் தங்களுடைய நிவர்த்தி கடன்களை செய்கின்றார்கள். அதே போல இங்கு வர முடியாத உங்களுக்காக வேண்டி சுன்னாகம் சிவன் டிவியினர் இந்த அரிய பணியையும் தொண்டையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த நல்ல கந்தவேல் பெருமானுடைய அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டும். எல்லா நலன்களும் கிடைத்து எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும். இந்த 2014ஆம் ஆண்டு அதிகம் மழை பெய்து நாடு செழித்து எல்லோரும் நல்லபடி வாழ வேண்டும் என்று அந்த நல்ல கந்த பெருமானை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளரும் வர்ணனையாளருமான கனகபாரி கனகராசா அவர்கள். நன்றி, வணக்கம். வானமரல் துயர் தீர்க்க வண்ணமயில் ஏறி நின்றாய், தேனமுத வள்ளி தெய்வ யானையுடன் கூடி நின்றாய், நான் அழுத கண்மழையால் நல்ல எங்கும் வெள்ளமடா, நாயகனே எங்களுக்கு நல்ல வழி சொல்லனடா. வேல் முருகா அருள் தா முருகா, வேல் முருகா அருள் தா முருகா, மால் மருகா நல்லை வாழ் முருகா, மால் மருகா நல்லை வாழ் முருகா, வா முருகா துயர் தீர் முருகா, மால் மருகா நல்லை வாழ் முருகா. நல்லையில் வாழ்கின்ற நாதனின் திருநாள்
சிரித்திட்ட வேலவா அதர்மர் படைகள் என்று எறியும் கணைகள் வென்று புலிகள் உலவுகின்ற வேளைவா அசுரர் நிலைகள் முன்னர் எரியும் வரையில் நின்று மலையில் சிரித்திட்ட வேலவா அதர்மர் படைகள் என்று எறியும் கணைகள் வென்று புலிகள் உலவுகின்ற வேளைவா தமிழை பிறப்பித்த வேலவா விழிகள் திறந்திட்டு ஓடிவா தமிழை பிறப்பித்த வேலவா விழிகள் திறந்திட்டு ஓடிவா வேலவா நீ ஓடிவா வேலவா நீ ஓடிவா திருவிழி திறந்திடு அருளொளி வரமிடு பெருப்புலி ஜெயமிட வரு துயர் எரியிடு ஒரு மொழி உரையிடு பகைவர்கள் உயிரடு கருமையில் தமிழர்கள் துயர்கட வரவிடு தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் என்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் என்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் மாறியாகினாய் வண்ண மலர்களாகினாய் நீ மாறியாகினாய் வண்ண மலர்களாகினாய் தமிழ் மக்கள் துன்பம் தீர என்று மயிலில் ஏறுவாய் தமிழ் மக்கள் துன்பம் தீர என்று மயிலில் ஏறுவாய் முருகா தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் என்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் வேலன் வள்ளி கைப்பிடிக்கும் வேளை வந்தேன் நல்லை வேண்டும் வரம் கேட்க வந்தேன் ஐயர் விடவில்லை வேலன் வள்ளி கைப்பிடிக்கும் வேளை வந்தேன் நல்லை வேண்டும் வரம் கேட்க வந்தேன் ஐயர் விடவில்லை பாலனென்று உன்னை நம்பி பார்க்க வந்து நின்றேன் பாலனென்று உன்னை நம்பி பார்க்க வந்து நின்றேன் உன் பத்தினிகளோடு இருந்தாய் நான் திரும்பி வந்தேன் உன் பத்தினிகளோடு இருந்தாய் நான் திரும்பி வந்தேன் தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் என்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் நான் அழுத கண்மழையில் வீதி எங்கும் வெள்ளம் நாயகனே நிறங்கவில்லை உந்தன் உள்ளம் நான் அழுத கண்மழையில் வீதி எங்கும் வெள்ளம் நாயகனே நிறங்கவில்லை உந்தன் உள்ளம் வானமரர் குறை தீர்க்க வந்த மயிலங்கே வானமரர் குறை தீர்க்க வந்த மயிலங்கே வா முருகா என்றழைத்தேன் வந்தழுவாய் இங்கே நீ வா முருகா என்றழைத்தேன் வந்தழுவாய் இங்கே தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் என்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் கூர்வடிவேல் கொண்டெழுந்து போர்முகத்தில் வருவாய் கொடியவர்கள் போய் விழவே தேரினிலே எழுவாய் கூர்வடிவேல் கொண்டெழுந்து போர்முகத்தில் வருவாய் கொடியவர்கள் போய் விழவே தேரினிலே எழுவாய் போர்க்களத்தில் நீ புகுந்தம் பிள்ளைகளை காப்பாய் போர்க்களத்தில் நீ புகுந்தம் பிள்ளைகளை காப்பாய் நீ போ முருகா இங்கு தமிழ்
இளமதை சேர்ப்பாய் நீ போ முருகா இங்கு தமிழ் இளமதை சேர்ப்பாய் தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் இன்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் மாரியாகினாய் வண்ண மலர்களாகினாய் நீ மாரியாகினாய் வண்ண மலர்களாகினாய் தமிழ் மக்கள் துன்பம் தீர என்று மயிலிலேறுவாய் முருகா தேரிலேறினாய் தினமும் தீர்த்தமாடினாய் இன்று தெய்வ யானை தோளை பற்றி மாலை சூடினாய் தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா உன் காலடியில் நான் இருந்து கண் சொரிந்த போதினிலே கண்டு மனம் இறங்கவில்லை முருகா காலடியில் நான் இருந்து கண் சொரிந்த போதினிலே கண்டு மனம் இறங்கவில்லை முருகா கண் திறந்து பார்க்கவில்லை முருகா என்னை கண்டு மனம் இறங்கவில்லை முருகா தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா நெல்லை நகர் வீதியிலே நாளும் சென்று அழுபவர்க்கு தொல்லையற்று போகும் என்றார் முருகா நெல்லை நகர் வீதியிலே நாளும் சென்று அழுபவர்க்கு தொல்லையற்று போகும் என்றார் முருகா நான் வெள்ளை மணல் மீதுண்டு வேலவனே என்றழுதேன் துள்ளி வந்து சேரலே முருகா நான் வெள்ளை மணல் மீதுண்டு வேலவனே என்றழுதேன் துள்ளி வந்து சேரலே முருகா தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா வேரிழந்து கண்களிலே நீ சொரிந்த வேளையிலே பெரிடத்தில் நீ ஒளித்தாய் முருகா வேரிழந்து கண்களிலே நீ சொரிந்த வேளையிலே பெரிடத்தில் நீ ஒளித்தாய் முருகா நீ ஏறி வந்த தேரிருக்கு இழுத்து வந்த வடம் இருக்கு எங்கையடா போய் ஒளித்தாய் முருகா நீ ஏறி வந்த தேரிருக்கு இழுத்து வந்த வடம் இருக்கு எங்கையடா போய் ஒளித்தாய் முருகா தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா செந்தமிழால் வந்த குலம் நின்று களமாடுகையில் உந்தனருள் வேண்டுமடா முருகா செந்தமிழால் வந்த குலம் நின்று களமாடுகையில் உந்தனருள் வேண்டுமடா முருகா
போதிலே கண்டு மனம் இறங்கவில்லை முருகா. தேரடியில் காலையிலே நான் அழுத வேளையிலே நீ திரும்பி பார்க்கவில்லை முருகா. பன்னீரில் தினம் குளிக்கும் கந்த முருகேசா, நாங்கள் கண்ணீரில் குளிக்கின்றோம் வந்து அருள்வாயா. பன்னீரில் தினம் குளிக்கும் கந்த முருகேசா, நாங்கள் கண்ணீரில் குளிக்கின்றோம் வந்து அருள்வாயா. வந்து அருள்வாயா, உன் வாயை திறவாயா. நீ வந்து அருள்வாயா, உன் வாயை திறவாயா. பன்னீரில் தினம் குளிக்கும் கந்த முருகேசா, நாங்கள் கண்ணீரில் குளிக்கின்றோம் வந்து அருள்வாயா. சந்தனத்தை பூசி மலர் சூடி வருகின்றாய், உன் தம்பதிகளோடு தினம் வந்து அருள்கின்றாய். சந்தனத்தை பூசி மலர் சூடி வருகின்றாய், உன் தம்பதிகளோடு தினம் வந்து அருள்கின்றாய். செந்தமிழால் நான் படிக்க நின்று மலர்கின்றாய். செந்தமிழால் நான் படிக்க நின்று மலர்கின்றாய். என் தேகமெல்லாம் புல்லரிக்க வந்து சிரிக்கின்றாய். என் தேகமெல்லாம் புல்லரிக்க வந்து சிரிக்கின்றாய். பன்னீரில் தினம் குளிக்கும் கந்த